இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாளைத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆசையாக இருக்கிறீங்க? நிறைய வசனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2025 வருடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. 2024 வருடம் எவ்வளோ பாடுகள், உபத்திரம், துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் 2025 இதெல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரவும் பகலமாக இந்த வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ உம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளார். ஆண்டவர் உமக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வருகையும் மிக தாமதமாக இல்லை, வெகு வேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இதோ சீக்கிரமாக வருகன்னு சொல்லி இன்றைக்கி 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தை கட்ட வேண்டும், புதிய ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதிகமாக ஆத்துமாக்களை சபை கொண்டு வருவதற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த வேலையை நாம் செய்து கொண்டே இருந்தால் சரீரத்தினுடைய அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவரே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் அதுக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு தெரியும் உங்களை என்னென்ன செய்யணும்னு. ஆண்டவருக்கு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். இந்த 2025 நாளில் நல்ல தீர்மானம் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்க வேண்டும். 2025க்கு என்ன பண்ணோம்? நல்ல தீர்மானங்களை நாம் எடுத்து ஆண்டவருக்கு நிற்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்னென்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 5:2 சொல்லுகிறது. முதல் தீர்மானம். அல்லேலூயா. வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், எடுத்தவருக்கு யாருக்கு பேசுகிறார்? ஆண்டவரே உங்கள் மேய்ப்பருக்கு பேசுகிறாரு. அல்லேலூயா. இப்போ அவர் அதுக்காக என்ன பண்ணுறாரு? உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? எவ்வளோ தடுமாற்றம் வந்தது, எவ்வளோ பாடுகள் வந்தது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மேய்ப்பர் 2 காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 1, உங்களை மனப்பூர்வமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. 2வதாக அவர் எப்படி நடத்துகிறார்? உற்சாகமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி ஆனாலும் வளர்ந்து விடணும். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஒரு மண்டபத்தை எடுத்து எப்படியாவது புது வருடத்தில் உள்ள நுழைவதற்கு முன்பாக சபையாரை 3 விதமான 3 சபைகளையும் ஒன்றாக திரட்டி ஐக்கியப்பட வைத்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஆவியில் வளர வேண்டும். அல்லேலூயா. 2025 வருடத்துக்கு ஏற்ற வழிவாசலெல்லாம் ஆண்டு திறப்பார். அவர் 2 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 1, மனப்பூர்வமாய் செய்கிறார். 2வது, உற்சாகத்தோடு இந்த சபையை விட்டுவிடக்கூடாது, இந்த பட்டணத்தை விட்டுவிடக்கூடாது, உங்களை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை என்ன பண்ணுறாரு? ரொம்ப உற்சாகப்படுத்தி கடிந்து பேசுகிறார். அல்லேலூயா. சிட்சித்து பேசுகிறார்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. பாருங்க, வேத வாக்கியங்கள் எப்படி எழுதியது? தேவ ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் எழுதப்படும். இந்த வேதம் ஃபுல்லாக எதில் எழுதப்பட்டிருக்குதுன்னா தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு மனுஷன் எழுதி வைத்ததில்லை, இது தேவனுடைய ஆவி என்ன பண்ணாரு? அருளப்பட்டு. எந்தெந்த மனுஷன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினாரோ அந்த ஆவியானவர் அந்த மனுஷனை வைத்து எழுதிட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ 40 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினார். எத்தனை பேர்? 40 பேர். 40 பேர் மேலே இறங்கினால தான் இந்த வேதத்தை 40 பேர் எழுதினாங்க. ஆண்டவர் பேசுகிறாரு, எழுதுனது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே போய் எழுத வைக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? யாருக்குள்ள ஆவியானவர் இல்லை அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. இப்போ எல்லாருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ இருக்கிறாருன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆவிலே நடத்தப்படணும், ஆவிலே அனலாக இருக்கணும், ஆவிலே உற்சாகமாய் கொடுக்கணும். ஆவிலே இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றமே இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அங்கே விடுதலை உண்டாகிறது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இடறுகிறார்கள், அதுக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி யாராவது இங்கே திருவசனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. கீழ்ப்படியாதவங்க என்ன செய்வாங்க? அடிக்கடிக்கு இடையிடையே விழுவாங்க. புரியுங்களா? விழுந்த பாவத்தில் மறுபடி விழுந்துருவாங்க. புரியுங்களா? அதனால் ஒரு முறை எழும்பிட்டிங்கன்னா அதோடு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அது சொல்ல பாருங்க, அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்ம என்ன வச்சிருக்கிறாரு? நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு நீங்கள் சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. யாருக்கு சொந்தமான ஜனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அப்போ நம்ம திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த சொல்லப்பட்ட பரிசுத்த ஜாதியாக இருக்கணும். நம்ம யார்? எத்தனோ உலகத்தில் ஜாதி இருக்குது, ஆனால் அந்த ஜாதியெல்லாம் நித்தியத்தை சுதந்திரிக்காது. ஆனால் ஒரே ஒரு ஜாதி தான் பரலோகத்தை சுதந்திரிக்கும். அது என்ன ஜாதி? நம்ம பரிசுத்த ஜாதி. எத்தனை பேர் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு புதிய வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இனிமேல் நம்ம யாராவது கேட்டானா, ஐயோ நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் யாரும் கெட்ட வார்த்தைலாம் பேசுறதில்லை, நான் பரிசுத்த ஜாதி. அது வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஜாதி, குடும்பத்திலையும் பரிசுத்த ஜாதி, நீ வேலையில் போனாலும் பரிசுத்த ஜாதி, அப்புறம் நீ ஆலயத்துக்கு வந்தாலும் பரிசுத்த ஜாதி, நீ எங்கே ஏறினாலும் பரிசுத்த ஜாதிக்கு என்ன வேலை சொல்லுங்கம்மா? அவர் புண்ணியங்களை அறிவிக்கிற வேலை. எத்தனை பேர் புண்ணியங்களை அறிவிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இது மாதிரி சிலுவையில் மரிச்சாருங்க. அவர் எதுக்காக மரிச்சார்? எல்லா ஜனங்களையும் நரகத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே உட்கார வைக்கிறதுக்காக. அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஜாதி பேசுகிற வார்த்தை. ஐயோயோ நீங்கள் உனக்கு உதவி உதவி ரெண்டாவது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது சுவிசேஷம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிடணும்? இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், உனக்காகவே வந்தார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நம்மளை அக்கிரமக்காராக மாறினார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை அவரை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதலை அவரை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லா விதமான பாரங்களை அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், உங்கள் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சுடுங்க. யாராவது பாரத்தை கொண்டு போய் யார் மேலே வைக்க முடியுமா? நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வீட்டு கடன் வாங்கியிருக்கிறேன் பேங்க்கில், இந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுங்க, நீங்களே கட்டுங்கன்னு சொன்னான்னா ஆகும். ஐயா என்னங்க ஐயா
வருத்தப்படுவாங்க. அது நீ உன்னுடைய கடமைம்மா, எனக்கு அதெல்லாம் கிடையாது, புரியுங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 10 லட்சத்தை எடுத்து எங்கே வைங்க, என் மேலே வச்சுட்டு நீ அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, இளைப்பாரு, கவலைப்படாத. அப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்கிறாங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றாரு. அப்படி சொல்லுங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது இயேசு ஒருவரே. அல்லேலூயா. எந்த கம்பெனி மேனேஜர் சொன்னது கிடையாது. எந்த தகப்பனு கூட தன் பிள்ளைங்களுடைய பாரத்தை என்ன பண்ண முடியாது, சும முடியாது. நிறையா இருந்துச்சுன்னா போட வெட்டி விட்டுன்றாங்க. நிறைய பாரத்தை. ஆனால் ஆண்டு பாருங்கள், உன் எல்லா பாரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நீ இளைப்பாரு, நீ சமாதானமாக இரு. அப்படி சொல்கிற ஒரே இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நம்ம யாராக இருக்கணும், பரிசுத்த ஜாதியாக நம்மளை உருவாக்கிட்டார். இனி நம்ம என்ன பண்ண, எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். அதை தான் எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம எல்லாமே பரிசுத்தமாக்கிட்டோம். நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தம். யாராவது கேட்டாங்களோ, நீங்கள் நாங்களாம் நீங்கள் எப்படி யாருமான்னு கேட்டால், பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி, நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒரே பலி. புரியுங்களா? பலி பார்த்துக்கிறீங்களா? பலினா என்ன? பலினா என்னம்மா? டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, மலை சரிந்து விழுந்து 10 பேர் பலி ஆகிட்டாங்க. ஆனால் மரணத்துக்கு தான் பலின்றது, புரியுங்களா? ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்துட்டார், அவரே பலியாகி நம்மளை என்ன மாறிட்டார், பரிசுத்த கூட்டமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்குது, வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன? முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கிட்டோம். ஒரே பலியினால தான் இன்றைக்கி நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு உள்ளே உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டருக்குள்ளே வரும்போது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாச்சு இல்லை? பாவ மன்னிப்பு, நம்ம பாவத்தை ஆண்டவரையும் மன்னின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண ஏற்றுக்கினார். 2வது ஞானஸ்தானம் பெற்று உள்ளே வந்துட்டோம். 3வது ரட்சிப்பை நிறைவேற அந்த பாதையில் ஓடுறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற ஓடுகிறோம். அதுதான் பிலிப்பியர் 2:12 வாசிக்கும் போது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நம்மளாம் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது, நான் உனக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற போதும் இப்பொழுது அதிக பயத்தோடும், இப்பொழுது நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? அதிக பயத்தோடு சொல்லுங்க. இப்போது எப்படி இருக்கிறீங்க? அதிக பயத்தோடும் சொல்லுங்க. அடுத்தது நடுக்கத்தோடும். வாய்த்தாருங்க, எல்லாம் வாய்த்தாருங்க. ஃபர்ஸ்ட் பயத்தோடு இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப ஆண்டவர்கிட்ட நடுக்கத்தோடு இருக்கிறீங்க. அப்புறம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, பாருங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். இல்லை, என்ன செய்யணும்? எதில் பிரயாசப்படணும்? அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்பட்டுக்கின்னு இருக்கணும். எதுக்கு பிரயாசப்படுறோம்? நீங்கள் பட்ட ரட்சிப்பு பட்டீங்க பாருங்கள், 1ஆம் கிளாஸ் போய் சேர்ந்தீங்க பாருங்கள், 10ஆம் கிளாஸுக்கு வரணும்னா என்ன பண்ணோம்? அந்த 1ஆம் கிளாஸு நிறைவேற 2ஆம் கிளாஸ் போகிறோம், 2ஆம் கிளாஸ் நிறைவேற, அப்போது ரட்சிப்பு நிறைவேற அப்படின்னு சொல்கிறார். என்ன நிறைவேறணும்? ரட்சிப்பு நிறைவேற. அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனால் ரட்சிப்பு ஒன்று நிறைவேறது இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரட்சிப்பு நிறைவேறணும்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறனா நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அந்த ரட்சிப்பு நிறைவேறணும். கடைக்கால் போட்டிங்க, ஆனால் என்ன பண்ண, அது வீடு கட்டின்னு அர்த்தமா? வீட்டை கட்டுவதுக்கு என்ன பண்ணோம்? 4 சைடும் சுவர் வைத்து மேலே என்ன பண்ண, தளம் போடுறோம், அப்புறம் பூசுகிறோம். இவ்வளோ வேலை இருக்குது. ஆரம்பம் தான் ரட்சிப்பு, ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற அதே 10:22 வாசிங்க. மத்தேயு 10:22.
என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுகிறீர்கள். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப என்ன சொல்றாரு? முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எது வரைக்கும் நிற்கிற சபையில? ஐயா சொன்னாரு, நீங்க 31ஆம் தேதி என்ன செய்யணும்? எல்லாம் வந்துடணும். அப்போ எதுக்கு வரீங்க? உங்க ரட்சிப்பு நிறைவேற. சபையில் முடிவு பறிஞ்ச வரைக்கும் நிலைத்து இருக்கணும். ஏதோ வந்து போகிறது, வருஷத்துக்கு 52வது வாரம் ஒருத்தர் வருவாங்க, சிலங்க அதோட ஃபஸ்ட்டு வாரம் வருவாங்க, அது 52 வருவாங்க. அதுவரை நடுவில் என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க ரட்சிப்பு நிறைவேற. ரட்சிப்பு நிறைவேறனா விடாத ஆலயத்தை என்ன பண்ணிக்கணும்? உங்கள் மேய்ப்பரோடு இணைஞ்சிக்கணும், ஐக்கியப்படணும். அல்லேலூயா. உங்களுடைய உள்ளம் மேய்ப்பருக்கு தெரியணும், மேய்ப்பருடைய உள்ளம் உங்களுக்கு தெரியணும். அதான் ஆட்டுக்கும் மந்தைக்கு என்ன வித்தியாசம்? மந்தைக்கும் மேய்ப்பனுக்கு என்ன வித்தியாசமா? மந்தைக்கும் ஆடுக்கு என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் உள்ள எப்படி இருக்கணும்? நீங்கள் மேய்ப்பன் எங்கே போகிறாலும் மேய்ப்பின் பின்னாடியே போகணும். அப்படி தானே போட்டுக்குது. சங்கீதம் 23:1 நான் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடியேன், அவர் என்னை. அப்போ புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறானே எப்படி? இப்போ பசுமையான புல்லை பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆவியில் சரீரத்தில் வந்து சாதாரண புல் வந்து சாதாரண அர்த்தம். ஆனால் ஆவிக்குரிய இடத்துல புல் எதை குறிக்கிறது? வசனம் குறிக்கிறது. இப்போ இந்த வசனம் தான் வந்து எடுத்து எது கொடுக்குறோம் உங்களுக்குன்னா, நீங்கள் அதை மேயறீங்க. மேய்ந்து என்ன பண்ணுறீங்க? புஷ்டி ஆகுறீங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணிடுறாரு. அப்போ சத்துருக்கு முன்னாடி யாரா சாப்பிட முடியுமா? உங்களை யாராவது வெறுக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள வெறுக்கிறீங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவங்க முன்னாடி சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாப்பிட வைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வருவாங்க. அங்கே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியில் அவங்களும் வந்து கலந்துப்பாங்க. அல்லேலூயா. அதே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா சத்துருக்கெல்லாம் என் பந்திக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்கன்னு. அப்போ தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 124 வாசிக்கும் போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? சுதந்திரவாளி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரு? சுதந்திரவாளி. அல்லேலூயா. அப்போ கர்த்தரால் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அடுத்தது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நீங்களாம் கர்ப்பத்தின் கனி யாரால வந்தது? நீங்கள் அவரால் தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் தானாக வரல. நம்மளாம் தானாக வந்தோமா? அப்போ இந்த 25வது வருஷத்தில் நம்ம தானாக ரட்சிக்கப்படுறோமா? அவர் தான் நம்ம ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு மேய்ப்பரை வைத்து என்ன செய்கிறாரு? உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். மேய்ப்பர் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்? சிதறி போவோம். நீ மேய்ப்பரோடு கனெக்ட் பண்ணலன்னா நீங்கள் என்றைக்காவது சிதறடிக்கப்படும். சத்துருக்கு தெரியும் எந்த நேரத்தில் இவங்களை போட்டு தள்ளு போயின்னு பார்ப்பான். அப்போ மேய்ப்பரோடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் மேய்ப்பரோடு இணைஞ்சிக்கணும். அல்லேலூயா. எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், எந்த விதமான நஷ்டம் வந்தாலும், உங்கள் மேய்ப்பர் கொடுக்குற ஆலோசனை தான் உங்களுக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. நான் செபிக்கலாம், ஆனால் அவர் ஆலோசனை கொடுக்கணும். புரியுங்களா? அப்படி இல்லைன்னா பாருங்கள், சொல்லப்பட்டுக்கிறது அப்போஸ்தலர் 20:26 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலோசனையில் நான் மறைத்து வைக்காமல், பாருங்க, ஒன்று கூட அவர் என்ன பண்ணிக்கல? மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடி எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு? உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும், இப்ப உங்களுடைய எல்லாருடைய இரத்த பழி நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன். இப்ப அவர் சுத்தமா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அறிவிச்சிடறாரு. நீங்க அதை மறைக்கல. அவர் மறைச்சிட்டாருன்னா உங்க ரத்த பை அவர் மேலே வந்துடுது. புரியுதுங்களா? யார் மேலே வந்துடும்? உங்கள் மேய்ப்பர் மேலே வந்துடும். அதனால் என்ன பண்ணிடல, அவரே எதுவும் மறைக்காமே என்ன பண்ணிடுறாரு? உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணோம்? அது நீங்கள் எல்லாம் அந்த ரத்த பை உங்கள் மேலே வந்துடுது. உங்கள் மேலேயே அப்படி சுமந்துக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னென்ன ஆலோசனை கொடுத்தாரோ, வேதத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிடுறாரு? மறைக்கலை. புரியுங்களா? எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு விதைக்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே கேட்குறீங்க. அப்போ உங்களுடைய ரத்த பயம் அவருக்கு என்ன பண்ணாது? நீங்கி அவர் சுத்தமாக இருக்கிறார். ஏன்னா எதையும் மறைக்காமல் பேசதான் உங்கள் மேய்ப்பர். புரியுங்களா? உங்களை ஏதோ உங்களை அப்படியே நயங்காட்டி உங்களை ஏதாவது நீங்கள் கொடுத்து அவர் வாழணும் அப்படின்னு சொல்லலை.
புரியுதுங்களா? ஆலயத்தை கட்டுவோம், ஆலயத்தில் வாசமாக இருப்போம், ஆலயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரையே மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் என்ன வித்தியாசம்? மேய்ப்பன் எப்பவும் என்ன பண்ண மாட்டாங்க? குட்டி போட மாட்டாங்க. ஆனால் ஆடு தான் என்ன பண்ணோம்? குட்டி போடும். நீங்கள் எத்தனை குட்டி போட்டிருக்கீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக? சரி, இத்தனை வருஷம் போயிடுச்சு. ஆனால் இந்த வருகிற 2025லாவது குட்டி போடுறதுக்காக என்ன பண்ணீங்க? பிரயாசப்பட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? குட்டினா எதை குறிக்குது? நீ நல்ல ஆடாக இருந்தால் உன்னோட சில ஆடுகள் வரும். அல்லேலூயா. நீ நல்ல ஆடாக இருந்தால் சில ஆடு என்ன பண்ண உங்கூட வரும். நீ கெட்ட ஆடாக இருந்தால் எதுவுமே வராது. அல்லேலூயா. அப்போ முதல்ல நீங்கள் ஒரு நல்ல ஆடாக இருக்கணும். புரியுங்களா? நீங்கள் ஒரு நல்ல ஆடாக இருந்தால் உங்களோடு கூட பல ஆடுகள் வரும். புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு குட்டி போடுற ஆடாக நீங்கள் இந்த சபையில் இருக்கணும். அல்லேலூயா. அது 2025 எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நல்ல குட்டி போடுற ஆடாக வாழணும். புரியுங்களா? எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ஆத்மா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் ஒரு ஆடாக இருக்கிறேன், நான் குட்டி போடணும்னா என்னோட சில ஆடுகளை என்ன பண்ணணும்? என்னோட சேருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் 100 ஆடில் ஒரு ஆடு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த ஆட்டை விட்டுட்டு போனார் ஆண்டவர். என்ன செய்தார்? ஏன்னா ஆடு போய் தேடி போனார். அல்லேலூயா. அதே ஒரு மனுஷன், ஒரு கெட்ட குமாரன் எல்லாத்தையும் வாங்கின்னு போயிட்டார். ஆனால் ஆடு தேடி போனாரா? ஏன் தேடி போல? கெட்ட குமாரன்கிட்ட போய் தேடி போய் நீ வாபா என் பின்னாடி கூப்பிட்டாரா? கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. புரியுதுங்களா? கொடுத்து எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க, ஆனால் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் தவறிட்டீங்கன்னா நீங்களே திரும்பி வருவதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் நல்லா ஆடாக இருந்தால் உங்கள் மேய்ப்பன் தேடி தேடி வருவார். கரங்கள் தட்டுங்க. ஐயோ, இந்த ஆத்மா வரலையே இன்னைக்கு அப்படின்னு வருத்தப்படுவார். அதான் நல்ல மேய்ப்பனுடைய குணங்கள். அல்லேலூயா. அப்படி தேடி உங்களை என்ன பண்ணிடுறாரு? வீட்டுக்கு கொண்டு வராரு, ஜெபிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணங்கள். அப்போ மேய்ப்பனுக்கும் ஆடுக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும், உருமனம் இருக்கணும். நீங்கள் கேட்கணும். ஏன்னா இந்த சபை ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த சபை எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. உங்கள் பேர்கள் பரலோகத்து ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. உங்கள் மேய்ப்பருடைய கீழே இந்த இத்தனை பேர் வருவீங்க என்று ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வருஷம் 8 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே சேர்க்கப்படணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதை தேவனே திட்டம் தீட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் உங்கள் பேர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மேய்ப்பனை தேடக்கூடாது. ஒரு ஆடுக்கு எத்தனை மேய்ப்பன் இருக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு 4-5 மேய்ப்பன் வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சைடு ஒரு மேய்ப்பனு, இந்த சைடு ஒரு மேய்ப்பனு. அப்படி இருக்க முடியுமாம்மா? ஒரு பிள்ளைக்கு எத்தனை தகப்பனை இருக்க முடியும்? ஒரு தகப்பனாக இருக்க முடியும். ஒரு பிள்ளைக்கு எத்தனை அம்மா இருக்க முடியும்? இல்லை. அம்மா ஊரெல்லாம் இருக்கலாம். அம்மா என்ன பண்ணலாம்? ஊரெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரே தாய் தான் இருக்க முடியும். தாய்க்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது அம்மான்றது பொதுவான பெயர். அல்லேலூயா. நீங்கள் யாரானாலும் அம்மான்னு கூப்பிட்றீங்க. இப்போ எங்கள் வீட்டில் வராங்க, அவங்கள அம்மான்னு கூப்பிட்றீங்க. அதனால் அவங்க உங்களுக்குன்னா உங்களுக்கு பெற்று எடுத்தாங்க இல்லை. ஏன் அம்மான்னு கூப்பிட்றோம்? அன்பினால். என்னது? அன்பினால் அம்மான்னு கூப்பிட்றோம். ஆனால் தாயின்றது ஒன்று தான். அல்லேலூயா. அது மாதிரி ஒரே ஒரு மேய்ப்பன் தான் இந்த சபைக்கு. அல்லேலூயா. அப்போ ஊரெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த சபையில் என்ன கடிந்து கொண்டு பேசினா அதுதான் சொன்னார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்களே, அந்த வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். பாருங்க, நம்மளாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே தேரெல்லாம் இருக்கணும், எல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். புரியுங்களா? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். எப்படி பாஸ் பண்ணீங்க? கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண. நாங்கள் என்ன பண்ணோம்? படித்தோம், பிரயாசப்பட்டோம், ஸ்கூல் கரெக்டாக போனோம், மழை வந்தது, காற்று வந்தது, புயல் வந்தது. ஆனால் பரீட்சை போய் உட்காந்து பரீட்சை எழுதி இன்றைக்கி நாம் தேர்ச்சி பெற்றது போல் நம்ம இந்த வசனத்தில் நல்ல தேறி இருக்கிறவளாக இருக்கணும். அடுத்தது, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும். அப்போ நீங்கள் எல்லாம் எந்த நற்கிரியை என்ன பண்ணணும்? செய்வதற்கு தகுதி உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ, இது என்னால் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாரம்மா?
எந்த நற்கிரியை செய்வதுக்கு என்ன பண்ணணும்? தகுதி இருக்கணும். புரியுங்க? துர்க்கரியை செய்யறது என்ன இருக்கக்கூடாது? துர்க்கரியை செய்யறதுக்கு என்ன இருக்கக்கூடாது? அதெல்லாம் தகுதி தேவையில்லை. ஆமாம். ஆனால் நற்கிரியை செய்வது தான் என்ன இருக்கணும்? தகுதி இருக்கணும். அப்போ இந்த சபையை பரலோகத்தில் பார்ப்போம், இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் எப்படி இருக்கிறாங்க? எந்த நற்கிரியை செய்யறதுக்கு எப்பவுமே எப்படி இருக்கிறாங்க? தகுதி உள்ள இருக்கு. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யணும். மந்தைகள் என்ன பண்ணணும்? எந்த வேலை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? செய்யணும். ஏன்னா நீங்கள் தேரியலாம் இருக்கிறீங்க. புரியுங்க? ஐயோ என்னால் பாட்டு பாட முடியாது, ஜெபிக்க முடியாது. 3 இரவு 3 பகல் எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க. நம்மளால் ஜெபிக்க முடியாதா? மனசுந்தா மார்க்கம் இருக்கும். அல்லையா? வழி இருக்கும். இப்போ மனசை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஐயோ 3 நாள் ஜெபம் ஆச்சு, 3 நாள் சாப்பிடாத வயிறு என்ன ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த 3 நாள் உபவாசத்தில் புரியுதுங்களா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டணமே விடுதலை ஆகுது. அல்லையா? 127 பட்டணங்கள் விடுதலை ஆகிறதுக்கு எஸ்தர் 3 பகல் 3 இரவு என்ன பண்ணுறாங்க? அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனுடைய பாதத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. அப்போது வருஷத்துக்கு ஒரு முறையாவது சபை என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 3 பகல் 3 இரவு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து, ஒன்று சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், 2வது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சிக்காகவும், 3வது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வளர்வதற்காகவும், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட எவ்வளோ உங்களுக்கு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து எரிப்பதற்கு இப்படிப்பட்ட ஜபங்கள் வருஷத்தில் என்ன பண்ணோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது எஸ்தர் ஜபத்தை ஏறெடுக்கணும். அல்லையா? வெறும் நீங்கள் சின்ன சின்ன ஒரு 2 ஹவர் ஜெபம் பண்ணுறது அது அனுதினம் பண்ணிக்கொண்டே வரீங்க. இல்லை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 72 மணி நேரம் அல்லும் பகலமாக தேவனுடைய பாதத்தில் குடும்பத்தோடு என்ன செய்யணும்? எல்லா லீவும் போட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? 3 பகல் 3 இரவு உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா 2025 வருடம் ஆசீர்வாதமான வருடம் மாறிடுது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஜெயத்தை எடுக்க முடியாது. புரியுங்களா? ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். உலகத்தில் சிறந்த ஆயுதம் எது? ஜெபந்தான். உங்கள்கிட்ட எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறது. ஸ்டூவில் இருக்குது, புரியுங்களா? கார் இருக்குது, புரியுங்களா? ஒரு நாள் நாங்கள் எங்களோட ஒரு குழு அவங்க மியூசிக் வாசிக்கிறவங்க, புரியுங்களா? அந்த மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லா உடைகளும் கொண்டு காரில் வச்சுட்டு பூட்டிட்டு அவங்க மியூசிக் வாசித்துருந்தாங்க. இரவு முடிஞ்சது. இந்த 72 மணி நேரம் பிரேயர் 10 பகல் 10 இரவு ஜெபம் நடந்துருக்குது. எத்தனை பகல்? 10 பகல் 10 இரவு தொடர்ந்து ஜெபம் பண்ணுது. 7வது இரவு முடிச்சுட்டு காலையில் இந்த குழுவினர் என்ன பண்ணாங்க? போயிட்டு காரை திறந்துருக்கும் போது அந்த சாவியை போட்டு திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோரை திறக்கும் போது குழந்தை என்ன பண்ணிச்சு? திறந்து ஒரு அப்படி திரும்புறதுக்குள்ளேயோ குழந்தை அந்த கதவு என்ன பண்ணிச்சு? சாத்திருச்சு. டோர் க்ளோஸ் பண்ண பிறகு உடனே என்ன ஆச்சு? இப்போ சாவி காருக்குள்ளேக்குது, புரியுங்களா? கார் சாவி எங்கே போடுவோம்? ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே போடுவோம். ஃபஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே இருக்கும். இப்போ உள்ளே இருக்குது. இப்போ ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கிறதுனால ஐட்டெல்லாம் எங்கே இருக்குது? அவங்களுக்கு உடையலாம் கார் உள்ள இருக்குது. இப்போ அவங்க என்னென்னமோ ஐடியா பண்ணுறாங்க. கொம்பு எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க, ஏதாவது எடுத்து கத்தியெல்லாம் எடுத்து ஜன்னல் எப்படியாவது ஓப்பன் பண்ணி பார்க்குற முடியல. சார் 1 மணி நேரம் ட்ரை பண்ணிக்கிறாங்க, 2 மணி நேரம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. நான் நினச்சேன் என்ன, அது 9 ஆயிடுச்சு, மணி 10 ஆயிடுச்சு, ஜெபம் ஸ்டார்ட் ஆகி இன்னும் யார் வரல? மியூசிக் வாசிக்கிற வரலையே. ஸோ வெளியே போய் நம்ம அங்கே பாஸ்டர் கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் வெளியே பார்த்தா அந்த காரை சுற்றி ஒரு 10 பேர் நின்றுக்கிறாங்க. என்னான்னு கேட்டால், இது மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல. குழந்தை தவறி டோரை க்ளோஸ் பண்ணும் போது அந்த சாவி உள்ளே இருக்குது. இப்போ டோர் என்ன பண்ண திறக்க முடியல. நாங்கள் சென்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறோம். அவர் 1 மணிக்கு வருவாராம். திறந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் குளிச்சுட்டு நாங்கள் வர முடியும் அப்படின்னாங்க. சார் நான் உடனே என்ன பண்ணிட்டேன்? எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஆவியானவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லாம் கரங்களை உயர்த்துக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னு. இப்போ ஜெபம் பண்ணால் திறக்காத. இப்போ கார் அது இரும்பு சம்மந்தப்பட்ட காரியம் பாருங்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபித்தோம். ஆண்டவரே இப்போது டோர் ஓப்பன் ஆவதாக, டோர் திறப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பாருங்கள். 4 டோரை தானே திறக்குது. கரங்களை தட்டுங்க. அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ ஜெபத்துக்கு வல்லம் இருக்குது.
புரியுங்களா? நம்ம வியாதி தான் ஜெபம் பண்ணி வியாதி போக்க வைக்கலாம், இல்லை ஜெபம் பண்ணி ஒரு கடன் பாரத்தை போக்க வைக்கலாம், இல்லை ஜெபம் பண்ணி வியாதி போக்க வைக்கலாம். ஆனால் கார் டோர் திறக்கிறதுக்கு ஜெபம் பயன்படுத்த முடியுது. கரங்கள் தட்டுங்க. அப்போ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? திறந்தார். அவங்க ரெடியாகி உடனே வந்து என்ன பண்ணாங்க? மியூசிக் வந்தாங்க. அப்போது அந்த 7 இரவு ஜெபம் வீணாக போச்சா? அது மாதிரி எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஜெபத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியாத ஒன்றுமில்லை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் இறங்கி தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் சுற்றி இருந்தது 7 நாள் சுற்றிட்டு வந்து நானே ஜெபம் பண்ணி தரேன்னா கூட தந்திருக்காது. ஆனால் தேவ பாதத்தில் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வழிவாசல் திறக்கிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுது அந்த வசனம்? தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். பாருங்க, அப்போ உங்க மேய்ப்பர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? இந்த வசனங்களை உபதேசம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உபதேசனா என்ன? உபதேசனா என்னம்மா? உபதேசம், போதனை, பிரசங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிளில். என்னது? உபதேசம், போதனை, அடுத்தது பிரசங்கம். பிரசங்கத்துக்கும் போதனைக்கும் உபதேசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, உபதேசம் என்றால் அது இன்ஸ்ட்ரக்ஷனை குறிக்குது. அப்படின்னா என்ன? கட்டளைகளை, ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டு சொல்ல போதனை என்பது டீச்சிங், கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கம் என்பது புறஜாதிகள் அறியாமல் மக்களுக்கு போய் என்ன பண்ணுறோம்? இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கம் என்பது ஆலயத்துக்கு வெளியே, ஆனால் உபதேசமும் அந்த போதனைகளும் ஆலயத்துக்கு உள்ள. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கணும், கட்டளை என்னன்னு சொல்லி தரதான் என்ன பண்ணுறது? உபதேசம். அல்லேலூயா. உபதேசனா அப்படின்னா எப்படி கட்டளை எப்படி கிடைக்குது உங்களுக்கு? ஆண்டு சொல்றாரு, வாசிகளை மத்திய 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பாருங்க, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப கட்டளைனா என்ன? 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இப்போ எல்லாரும் என்ன பண்ண? சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். இதுதான் கட்டளை. அல்லேலூயா. அப்ப சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இதுதான் முக்கிய கட்டளை. அடுத்தது என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ எதை என்ன கட்டளை? என்னது? போய் எல்லா ஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவங்கள ரட்சிப்பின்படியாக நீங்கள் நடத்துவதுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவித்து அவங்க மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்பட்டு சீசராகி நீங்கள் எல்லாமே என்ன மாறிடணும்? சீசன் ஆகணும். எத்தனை பேர் சீசனாக இருக்கீங்க ஆண்டவருக்கு? சீசன் மட்டும் கரங்களை உயர்த்து. நான் இயேசுக்கு ஒரு நல்ல சீசனாக இருக்க போகிறேன். சீசன் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுக்கிறவன் யாரு? சீசன். உங்களை நீங்களே வெறுத்திருக்கிறீங்களா? தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் தன் ஜீவனை இழக்காமல் இருந்தால் தன் ஜீவனை இழந்து போயிடுவான். அல்லேலூயா. உங்கள் ஜீவனை நீங்கள் என்ன பண்ணணும்? வெறுக்கணும், இழக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் ஜீவனை பெற முடியும். உன் ஜீவனை நீ நேசித்து உட்காந்துக்கூடாது. ஐயோ என்ன நடக்க போகுது நாட்டில் அப்படின்னா இல்லை. இந்த ஜீவனை கர்த்தருக்காக நீ கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கொடுத்த நான் ஜீவன் கொடுக்குறேன். என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் ஆத்மா ஆதாயம் படுத்துறது, நீங்கள் ஓடி போய் உடைக்கிறது, அது உங்களுக்குள்ளே என்ன ஆகுது? எனர்ஜி குறைஞ்சிக்கினே இருக்கும். அல்லேலூயா.
ஓட ஓட ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் வாழ்க்கையில்? சோர்ந்து போகிறானே இல்லையா? பாடியில் இருக்கிற பலவீனம்லாம் குறையதே இல்லையா? வேலை செய்ய 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 என்ன ஆகுது? அப்போ நீங்கள் ஆண்டவருக்காக ஓடும்போது ஜீவனை கொடுக்குற மாதிரி. அல்லேலூயா. அதாவது உங்கள் ஜீவனை ஆண்டவர் கொடுக்கும்போது புதிய ஜீவனை பெறுகிறீங்க. அல்லேலூயா. அதை என்ன பண்ணக்கூடாது? ஐயோ நான் கொடுக்க மாட்டேன். அப்போ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரவங்க தான் யார்? பின்னே வரவர்கள் சீசர்கள். 1 சீசர்கள் தன்னை வெறுக்கணும், 2 சீசர்கள் கற்றுக்கொள்ளணும், 3வது தன்னைத்தான் என்ன பண்ண ஓடணும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அவர் பின்னாடி போகணும். அப்போ இயேசுக்கிட்ட ஒருத்தர் பின்னாடி போய் அவங்களால வறுமையானது என்ன இருக்கிறாங்களா? இயேசுக்கு பின்னாடி போயிட்டு யாராவது வறுமையாக இருக்கிறவங்க என்ன பார்த்துக்கிறீங்க? பைபிளில் எப்படி இருக்கிறாங்க எல்லாமே? நீங்கள் இயேசுக்கு பின்னாடி ஏன் வரமாட்டேன்றீங்க? அவரை வீட்டை விட்டுட்டு வான்னு சொன்னார். பேதுருடைய வீட்டை விட்டுட்டு அவர் சொன்னார். பேதுரு அங்கே தான் இருந்தார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எதை விட சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு என்று நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை அறிஞ்சு கொள்ளணும். புரியுங்களா? நம்ம சபையில் உட்காந்துங்க அத்தனை பேருமே சீசனாக இருக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க அத்தனை பேர் யார்? சீசர்கள். சீசனாகி தான் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார். இருந்தாலும் உங்களுக்கு சீசன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாலும் மறுபடியும் என்ன மாறின? நீங்கள் சீசன் ஆகிடணும். புரியுங்களா? சீசன் ஆகினாதான் எல்லா நன்மைகளும் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வசன வாசிங்க 6:7. அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்து பாருங்க, தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இந்த இடத்துல இந்த ஊர்ல என்ன பண்ணிச்சு? சீசர் தொகை பெருகிடுச்சு. ஏன் பெருகிடுச்சு? தேவனுடைய வசனம் எங்கே பெருகுதோ, புரியுங்களா? உனக்குள்ள தேவனுடைய வசனம் உனக்குள்ள பெருகிச்சுன்னா நீங்களாம் என்ன மாறிடுறீங்க? என்னம்மா மாறுறீங்க? சீசருடைய தொகை பெருகுது. நீங்கள் தேவனுடைய வசனத்தை குறைவாக அறிஞ்சு வச்சிருக்கனால்தான் தேசத்தில் யாரும் சீசர் ஆக மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனங்களை அனுதினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? ஆகாரம் மாதிரி புசிக்கணும். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஆகாரம் ஆத்மாவுக்கு. வேறு எதுவுமே ஆகாரம் கிடையாது. புரியுங்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறோம்? ஏன் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியல அப்படின்னா ஆத்மாவில் என்ன இல்லை? சரியான ஆகாரம் இல்லை. புரியுங்களா? உள்ளே இருக்கிற ஆத்மா எப்படி இருக்குது? நம்ம எப்படிமா இருக்குது? உள்ளே இருக்கிற ஆத்மா பலவீனமாக இருக்கிறது. புரியுங்களா? அதுதான் ஆண்டவர் உன் ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இன்றைக்கி ஏன் சுகமாக இருக்க முடியலன்னா அந்த ஆத்மா வாழ வைக்க முடியுன்றாங்க. வெறும் சரீரத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் இருந்தால் ஓடி போய் நம்ம எனக்கு இன்ஜெக்ஷன் போடுன்றோம். அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஆத்மா நல்லா வச்சுக்கினீங்கன்னா சரீரத்தில் என்ன வராது? பலவீனம் வரவே வராது. அல்லேலூயா. ஏன் வராதுன்னா இந்த ஆத்மா தான் என்ன ஆகுது? எல்லாவற்றுக்கும் பலன் உள்ளதாக இருக்கிறது. உள்ளுக்கிற மனசு திடமானதாக இருந்தால், உள்ளே இருக்கிற மனசு பலமுள்ளதாக இருந்தால், வெளியே இருக்கிற மனசு எப்படி இருப்பான்? பலமுள்ளதாக இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது. ஏன்னா உள்ளே இருக்கிற மனசு, உள்ளே இருக்கிற இன்ஜின் வந்து வண்டியில் சரியில்லை, அடிக்கடிக்கு அது ஏதோ சவுண்டு வந்துனே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற அந்த இன்ஜின் வந்து சரியில்லைன்னா எப்படிமா இருக்கும்? வண்டி ஓடுமா? உடனே கடைக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ரிப்பேர் பண்ணி ஒரு 2000 3000 4000 கொடுத்து அதை சரிப்படுத்துகிறோம். இல்லைங்க இப்படியே இருக்கட்டும் இன்ஜினை நான் ஓட்டிக்கிறேன், என்ன பண்ண முடியாது? எல்லாம் ஆகிட்டு இருந்தாலும் இன்ஜின் சரியில்லைன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்மா சரியில்லைன்னா நீ எங்கேயுமே என்ன பண்ண முடியாது? எதையும் சாதிக்க முடியாது. அப்போ ஆத்மாவுக்கு வேண்டியது ஆகாரம் எது? வசனம். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் எது? மண்ணில் விளையதெல்லாம் சரியாக சாப்பிடும். ஆனால் மண்ணில் விளையது எதனா ஆத்மா சாப்பிடுமா? எதனா சாப்பிடுமாம்மா? சாப்பிடாது. ஏன் அப்படின்னா ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாது இருக்குது, சரீரம் தான் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த சரீரம் வந்து நம்ம இந்த ஆத்மாவோடு இணைஞ்சிருக்கும். ஒரு நாள் ஆத்மா நம்ம சரீரத்தை விட்டு என்ன பண்ணோம்? வெளியே வரும். புரியுங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க? அந்த ஆத்மா எந்த சைடு போகுது? பாதாள பக்கம் போதா இல்லை பரலோகத்துக்கு போதான்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அன்றைக்கி தான் தெரியும், ஐயோ என் சரீரத்துட்டு நான் வெளியே வரும்போது என் ஆத்மாவுக்கு நிறைய என்ன பண்ணல, நான் வசனத்தை கொடுக்கலையே, நிறைய சத்தியத்தை நான் என் ஆத்மா கொடுக்கலையே. இப்போ என் ஆத்மா எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்கிறது. ஐஸ்வருடைய ஆத்மா வெளியே வந்திருக்கு, எப்படி எங்கே போயிடுச்சு? லாசருடைய ஆத்மா அவன் சரீரத்தை விட்டு வெளியே வரும்போது எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. ஆனால் ஐஸ்வருடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு?
பாதாளம் ஏன் போச்சு? அவனும் ஆலயத்தில் தான் உட்காந்துந்தான். பைபிள் படிக்காமல், ஜெபம் பண்ணாமல், சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல், இஷ்டத்துக்கு அவங்களே அவன் வேலையை பார்த்துன்னு இருந்ததுனால தான் ஒரு நாள் அவனுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு எங்கே வந்துச்சு? வெளியே வந்து அது எங்கே போயின்னுக்குது? பாதாளத்து நரகத்தில் போய் விழுது. அங்கே போய் வேதனைப்படுறோம். ஐயோயோ நான் என்ன பண்ணிட்டேன்? ஜீவ தண்ணீரே நான் குடிக்காது போயிட்டேனே. புரியுங்களா? ஏற்கனவே நான் என்ன பண்ணேன்? மினரல் வாட்டர் நிறைய குடிச்சாங்க, பாஸ்டர் கொடுத்தாரு. ஆனால் ஜீவ தண்ணி கொடுத்தாரு, நீ குடிச்சியாப்பான்னா இல்லைங்க அதெல்லாம் எனக்கு அன்றைக்கி அவனுக்கு கஷ்டப்பட்டது. சரீரத்தில் அவன் நல்லா மினரல் வாட்டர் குடித்தார், நல்லா சாப்பிட்டாரு, நல்லா பண்ணார். புரியுங்களா? ஆனால் உள்ளுகிற ஆத்மாவுக்கு என்ன பண்ணல? வசனத்தை கீழ்ப்படியலை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை, வசனத்துக்கு கனப்படுத்தலை, வசனத்துக்கு உள்ளே போய் ஆத்மாவும் இருக்கிற பலவீனெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா அந்த ஆத்மா எங்கே போயிருக்கோம்? பரலோகம் போயிட்டுருக்கோம். இல்லையா? அப்போ மரண சந்தித்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நிலைமை தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் நம்மளுடைய ஆத்மாவில் சத்தியம் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? மரணம் சந்திக்கிற நேரத்தில் இந்த ஆத்மா போகாதுன்னு ஆத்மே சொல்லும். நம்முடைய நல்ல மனசாட்சியோ துர்மனசாட்சியோ எப்படி தெரியும்? நம்ம நல்லவன் கெட்டவன் எப்படிமா தெரியும்? ஐயா, நம்ம நல்லவன் கெட்டவன் எப்படி தெரியுது? நம்ம மனசே சொல்லுது, நான் வசனத்தை எடுக்கிறதில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், என் பலவீனமாக தான் இருக்கும். ஏன்னா நீ வசனத்தை வாசிக்கலை, அதை தியானிக்கலைன்னா ஆத்மா என்ன பண்ணிட்டோம்? செத்து போயிடும். ஆதாமுடைய ஆத்மா செத்து போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன் செத்துருச்சு? ஆத்மா, ஆதாமுடைய ஆத்மாவும் ஏவாளுடைய ஆத்மா ஏன் செத்துருச்சு? யாரை சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஏன்னா அங்கே ஜீவ வருஷத்துக்கு கனியை புசிக்கலை. ஜீவ வருஷத்துக்கு கனியை புசித்திருந்தா ஆத்மா என்ன பண்ணியிருக்கோம்? நித்தியமாக அவனை பலப்படுத்தியிருக்கோம். அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தனால ஆத்மா செத்து போயிடுச்சு. ஆத்மா செத்துப்போன ஆத்மா என்ன செய்யாது? நித்திய ஜீவனை பெறாது. அதனால் செத்துப்போன ஆத்மா எங்கே இருக்காது? இல்லை, ஆதாமுடைய ஏவாளுடைய ஆத்மா செத்து போனதுனால அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியல. ஆண்டவர் என்ன பண்ண? துரத்திடுறாரு. விரட்டினாரா விரட்டலையா? துரத்துறதுக்கும் விரட்டுக்கு என்ன இருக்குது? புரியுங்களா? தானே போகலாம் சொல்லலை. இந்த எல்லையை விட்டு என்ன பண்ணிடு வெளியா? தோட்டத்தில் கொண்டு வந்து அவர் தான் வச்சார். புரியுங்களா? இன்றைக்கி ஆண்டு ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சது அவர் தான். இந்த ஆலயத்தில் சொல்கிற வசனத்தின்படி நீங்கள் ஜீவவருஷத்தின் கனி ஆகிய வசனத்தை அனுதினுடைய ஆத்மாவுக்கு எடுத்துனே இருந்தால் தான் அந்த ஆத்மா என்ன பண்ணோம்? வர புஷ்டி ஆகும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். வெளியே இருக்க சரீரம் என்ன பண்ண? நாளுக்கு நாள். வெளியே இருக்கிற மனுஷன் என்னம்மா பண்ணோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. உள்ளுகிற மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும், வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்படணும். என்னது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பைபிள். எங்கே இருக்குது அது? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட வேண்டும். புரியுங்களா? வெளியே இருக்கிற மனுஷன் தான் யார்? இந்த சரீரம். இந்த சரீரம் நாளுக்கு நாள் இதில் இருக்கிற சுபாவங்கள் அழிக்கப்படணும். உள்ளே இருக்கிற மனுஷனுடைய ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மறுபசாயலுக்கு ஆயத்தமாக நின்று 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் என்ன பண்றதில்ல? சோர்ந்து போகிறது. இங்க யாரா சோர்ந்து போறீங்களா? யாரம்மா சோர்ந்து போகிறது? ஆனா நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தோ. பாருங்க, புறமான மனுஷன் அழிக்கிற மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோ. புறமான மனுஷனை வெளியே இருக்கிற மனுஷன், இதை நீ அழிக்கிற மனுஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சோர்வே வராது. அல்லேலூயா. புறமான மனுஷனை நாளுக்கு நாள் அழியணும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கணும். 2024 கோபம் இருந்தது, 2025 கோபம் இல்லை இப்போ எனக்கு. அப்போது வெளியிற மனுஷன் அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் வெளியிற மனுஷனே கோபப்பட்டுன்னு இருந்தானா உள்ளே இருக்கிற மனுஷன் அழிஞ்சினே வருவான். வெளியிற சுபாவம் நீங்கள் அழிக்கலை அப்படின்னா கோபம் போக மாட்டேங்குது, எரிச்சல் போக மாட்டேங்குது, கசப்பு போக மாட்டேங்குது, விரோதம் போக மாட்டேங்குது. அப்போ நரகம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? நீங்கள் வெளியே இருக்கிற மனுஷன் அடிக்கிறதுக்கு தான் ஆலயத்துக்கு வரீங்க தவிர உள்ளே இருக்கிற மனுஷன் அடிக்கிறதுக்கு வரலை. அல்லேலூயா. ஆனால் வெளியே இருக்கிற மனுஷன் அடியணுன்னா உனக்குள்ள இருக்கிறனா இன்னும் என்ன பண்ணோம்? கோபம் என்ன பண்ணோம்? அடிக்கணும். எப்படி அடிப்பீங்க? வீட்டில் சூடு போட்டு என்ன பண்ணோம்? நல்ல நெருப்பு என்ன பண்ணோம்? ஒரு நல்ல ஒரு இரும்பு எடுத்து சூடு வச்சுக்குதா?
எப்படி அடிப்பீங்க? எப்படிமா அடிக்குமே? உங்களுக்குள்ள ஒரு கோபத்தை எப்படி அடிப்பீங்க? இல்லை அப்படியே இருக்கட்டும் கோபம் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி அடிப்பீங்க? ஒரு சாந்தத்தை எடுத்து உள்ளே வைக்கணும். உள்ளான மனிதன் சாந்தமாக இருந்தானா வெளியே இருக்கிற மனுஷன் கோபம் ஒன்று விட்டு போயிடுது. அப்போ சாந்தத்தை எப்படியாவது வர வைக்கிறத ட்ரை பண்ணணும். அப்போ வசனம் தான் உனக்கு என்ன பண்ண சாந்தத்தை உண்டாக்கி தரும். புரியுங்களா? அப்போ ஆலயம் என்பது எதுக்குன்னா வெளியே இருக்கிற மனுஷனை தோற்றத்தை என்ன பண்ணோம்? வெளியே இருக்கிற மனுஷனுடைய கோபத்தை, எரிச்சலை பாருங்கள். காயினுக்கும் ஆபேலுக்கு என்ன வித்தியாசம்? காயின் வந்து கொலைக்காரனாக இருந்துட்டான். புரியுங்களா? அதுவும் உலகத்திலே முதல் பிறந்த பிள்ளை. அல்லையா? ஆதாமுக்கு முதல் பிறந்த பிள்ளை கொலைக்காரனாக இருந்தான். அதுக்கு என்ன காரணம்? அவன் எப்படி கொலைக்காரனாக பண்ணான்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். யாருக்கு? அப்பா வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்தது போல் காயின் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். புரியுங்களா? நம்ம ஆலயத்தில் வந்து இயேசுக்கு இடம் கொடுக்குறோமா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமா? இன்றைக்கி இயேசுக்கு இடம் கொடுக்குறோம். உள்ளுக்கிற மனுஷன் தான் இயேசு, வெளியிருக்கிற மனுஷன் ஆதாம்ன்றது. அதே கொலோசியர் 3:9 வாசிங்க. 3:9 பாருங்க. வெளியிருக்கிற மனுஷன் ஆதாமு, உள்ள இருக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பாருங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷன் தான் யாரு? இந்த வெளியிருக்கிற சரீரம் தான் பழைய மனுஷன். புரியுங்களா? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகள் என்ன பண்ணுங்க? கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு. அப்போ உள்ள வந்து என்ன பண்ண? புதிய மனுஷன் வந்துடணும். புரியுங்க? அப்போ வெளியே இருக்கிற மனுஷன் பொய்யான மனுஷங்க நம்பருங்க. இப்போ ஏன் நம்ம போய் பேசுகிறோன்னா அந்த வெளியே இருக்கிற சுபாவம் அடியலை. இப்போ நீங்கள் அடியாத மறைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆத்மா எங்கே போகாது? நித்திய ஜீவனை பெறாது. நீங்கள் போய் பேசிக்கினே பேசுகிறீங்க வச்சுக்க, டெய்லி 4 போய் பேசிக்கினே காலத்தை ஓட்டினு தானே ஆகாது, போக முடியாது. அந்த ஆத்மா வந்து பொருளாக போய் நித்திய வாழ்க்கை வாழணும். எங்கே வாங்கினா அந்த நித்திய வாழ்க்கைக்காக அல்பமான சின்ன ஒரு 10 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ சின்ன காரியங்கள் நீங்கள் போய் சொல்லி உங்கள் ஆத்மாவை அடிச்சுனே வந்தீங்கன்னா முடிவு பெறாது. ஆத்மா நரகத்துக்கு போயிடும். பொய் பேசுகிற மனுஷன் ஒரு நாள் எங்கே போக முடியும்? அப்போ பொடியான மனுஷன் கலைத்து போடணும். உள்ளுகிற மனுஷன் 4 நாள் வளரணும். 2025 நீங்கள் செய்யலைன்னா அப்படி ஆண்டோடைய வருகை வந்துச்சு, கைவிடப்பட்டு நரகத்தில் போய் ஆத்மா என்ன பண்ண விழுந்துச்சுன்னா அதுக்கு பிறகு உனக்கு தப்பிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆலோசனை எவனும் கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி மேய்ப்பர் வச்சுக்கிறாரு. நாங்கள் அங்கேருந்து அரக்கோணந்து ஓடியாரோம், எங்கேருந்து இது சென்னையிலேருந்து சொல்கிறோம். நீங்கள் கேட்குறீங்க கேட்காது அங்கே உங்ககிட்ட தான் இருக்குது. விடாது பொய்யை வந்து விடணும்னா யாருக்கிட்ட இருக்குது? அதை கலைத்து போடனா என்ன பண்ணோம்? நீங்கள் தான் முயற்சி பண்ணோம். நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டா கூட நரகத்துக்கு போக முடியும், ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். புரியுங்க? உங்ககிட்ட தான் இருக்குது. புரியுங்களா? யோதாஸ் ஞானஸ்தானம் எடுத்தாரே இல்லையா? எடுத்துகிட்டு எங்கே போயிட்டார். அனனே சபையில் காணிக்கையில் என்ன பண்ணாங்க? தசம்பாகத்தில் காணிக்கையில் அவங்க பொய் சொன்னாங்க. பொய் சொன்னதில் ஆத்மா எங்கே ஒன்று சர்ச்சையிலே ஒன்று சேர்த்து போயிடுச்சு. வெளியே கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சர்ச்சையில் யாரும் சாவாங்களாம்மா? சர்ச்சுக்கு வந்து. ஆனால் சர்ச்சையில் வந்து யார் செத்தது? அனானியா சபையில் 2 பேர் விழுந்து செத்தாங்க. எதுக்கு செத்தாங்க? பொய் பேசுனாங்க. அங்கே பாருங்கள், பொய் பேசுனா ஆத்மா செத்துரும். அந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 5:4 வசனத்திலிருந்து. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரியை முன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பாருங்க, தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய். புரியுங்களா? பொய் சொன்னதுனால ஆத்மா சர்ச்சையிலே செத்து போயிடுச்சு. இப்போ எத்தனை பேர் செத்து போய் நீங்கள் சர்ச்சையிலேருந்து வெளியே போகிறீங்க? நீங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே போகணும். புரியுங்களா? அதனால் என்ன கணக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உள்ளே அந்த பொய் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஆத்மா செத்து கிடக்குது. ஆலயத்துக்கு எதுக்கு வரோன்னா நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்காக, நம்முடைய ஆத்மா புதிய மனுஷனாக மாறதுக்கு. 4 நாள் என்ன பண்ணோம்? தண்டவாளத்து மேலே வண்டி ஓடினே அந்த என்னமாவது தண்டவாளம் துரும்படிக்குதா? நல்லா பல மினுக்குதா? ஏன் மினுக்குது? தொடர்ந்து ஓடினே இருக்குது வண்டி. அதேமாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் மினுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரகாசிப்பீங்க. நீங்கள் என்றைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வசனத்தை கேட்குறது, அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுக்குது, அப்புறம் வசனத்தையே எடுக்காதே உட்காந்துக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அல்லையா? அதெல்லாம் தேராது. அல்லையா? நான் சொல்கிறேன் பாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் ஆத்மா ஒன்றுக்குது, அதில் பொய் சொல்லதை ஸ்டாப் பண்ணணும். பொய் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா செத்துச்சு. செத்து போன ஆத்மா உள்ளே செத்து இருக்கிற மனுஷன் உனக்கு தெரியாது.
பொய் வந்து நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஏதோ தப்பிச்சிட்டு வெளியே வந்துட்டுன்னு. ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்களே கோடால எடுத்து நீங்களே கத்தி எடுத்து கொலை பண்ணுற மாதிரி சமம் ஒரு பொய்க்கு. புரியுங்களா? அப்போ பொய் பேசி 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 அந்த பொய்னாலே ஆத்மா சாகடிச்சு மரணம் சந்திக்கும் போது ஐயா வந்து அடக்காரன் பண்ணும் போது மாடி மட்டும் தான் எதுவுமே அடக்கம் பண்ணுறாரு. அவர் ஆத்மா அடக்கம் பண்ணுறாரு. ஆத்மாவை அடக்கம் பண்ணுறதுல செத்து போன ஆத்மா அது பிறகு என்ன ஆகாது? ஒரு முறை செத்துட்டாங்கன்னா அங்கே போட்டுருக்குது பாருங்க, Hebrews 9:20 செத்து போன ஆத்மா என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரே தரம் மரிப்பதும் அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் மறிச்ச பிறகு அதுக்கு பிறகு யார் ஜெபம் பண்ணாலும் ஒன்றாகாது. புரியுதுங்களா? எத்தனை ஃபாஸ்ட்டு வந்து அடக்காததில் யாருக்கு ஜெபம் பண்ண முடியும்? உயிரோடு இருக்கிறத ஆறுதலுக்காக ஜெபம் பண்ண முடியும். செத்து போன மனுஷனுக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அங்கே நிற்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இருக்கிற ஆத்மா என்ன பண்ண, கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க, கொஞ்ச நாள் அவங்க வாழட்டும், கொஞ்ச நாள் அவங்க அறியட்டும், கொஞ்ச நாள் அவங்க பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டுன்னு. ஆனால் இந்த வேலையை என்ன பண்ணுவார்? இறந்துட்டு பிறகு அந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட இருக்குது அதிகாரம்? மேய்ப்பர்கிட்ட இருக்குது. மேய்ப்பர் அதை அடக்கம் பண்ணுறாரு. அதனால் அந்த வரிகளை போயிடுமா? மேய்ப்பர் தான் அடக்கம் பண்ணார் சரீரத்தை. அதனால் வரிகளை போகுமா? அது வெளியே இருக்க சடங்காச்சாரத்தை அவர் செய்து ஆகணும். அது முடிச்சுடுவார். அதனால் ஒரு மனுஷன் எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு ஆலயத்தில் உட்காந்துருக்கும் போது, ஆலயத்துக்கு வரும்போது இது மேலே உனக்கு வசனத்து மேலே பசிதாகும், துதியின் மேலே பசிதாகும், நீங்கள் ஜெபத்தில் பசிதாக இருந்து ஆத்மா வந்து அந்த பசிதாகத்தை என்ன பண்ணிக்கணும்? தீர்த்துக்கணும். புரியுங்களா? ஏன் அவன் லாஸ்ட் ஐஸ்வர்யமே அந்த நரகத்தில் தாகம் எடுக்குது அப்படி ஏன் சொன்னான்னா, இங்கே தாகம் தீர்க்கப்படலை. இங்கே உன் ஆத்மா என்ன பண்ணோம்? தாகம் தீர்க்கப்படணும். இங்கே தாகத்துக்கோடு உங்கள் ஆத்மா வந்து உட்காந்துக்குது வசனத்துக்காக, சத்தியத்துக்காக. அதை எடுத்து நீங்கள் வசனத்தை அனுப்பி தாகத்தை தீர்க்கப்படணும். இல்லையா? இல்லை அப்படியே நீங்கள் நான் போய் சொல்லி நிற்பேன், நான் கோவப்பட்டு நிற்பேன், எரிச்சல் அடைஞ்சினே இருப்பேன், நான் கஷ்டப்பாக இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? தண்ணி அடிச்சு நிற்பேன், பீடி பிடிச்சு நிற்பேன், சினிமா பார்க்குறேன், சினிமா பார்த்துருப்பேன், பிக்சர் கட்டுக்கதை பார்த்து உன் ஆத்மா நீ கெடுத்துக்கணுன்னா வரிகள் போக முடியாது. உலகெல்லாம் நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை ஏன் நீ நஷ்டப்படுத்துகிற? உலகெல்லாம் வேலை செய்கிற கஷ்டப்பட்டு சரீரத்துக்காக செய்கிற, ஆனால் ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாது? நஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் பிர்லிங்காக வாடுது வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை ஆத்மாவுக்கு மட்டும் வாழ்ந்துட்டு போயிடணும். சரீரத்துக்கு உனக்கு ஒரு நாள் உணவு கூட இல்லாது போயிடலாம், உடை கூட இல்லாது போயிடலாம். ஆனால் ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டேன்னா சரீரம் எப்பவுமே நல்லாவே இருக்கும். இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளான இந்த மனிதனை நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கோ, புதிதாக்கு. ஐயோ இருக்கிற போய் அப்படியே இப்போ கழிச்சு 2025 ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி உட்காந்து 2024 வருடம் 31 நீங்கள் இரவில் கடைசி நேரத்தில் திருவனந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ண, ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே பொய்யை நான் கலைப்பேன். என்ன பண்ணுவேன்? பொய்யை கலைக்கணும். எதை நீங்கள் விட்டு விடணும் அதை விட்டு விடணுத்துக்கு தீர்மானம் எடுக்கணும். 1 பேதுரு 2:2 வாசித்தீங்கன்னா அந்த 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலையும் நீங்கள் ஒழித்துனாத. இப்பயே ஒழித்துட்டு போயிடணும். இந்த கேட்டு விட்டு வெளியே போகும்போது உங்களுக்குள்ள இந்த 5 சுபாவம் இருக்கக்கூடாது. என்னென்ன சுபாவம்? என்னென்ன சுபாவம்? துர்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இதெல்லாம் வந்து இது உள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது? நம்ம இது உள்ளே இருந்து செத்துட்டிங்கன்னா ஆத்மா பரலோகம் போகாது. புரியுதுங்களா? இது உள்ளே வச்சிருக்கக்கூடாது. ஒன்று வேலை ஒன்று. அது என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னார்? ஒழித்து. அப்படின்னா யார் ஒழிக்கிறது? ஆண்டவர் ஒழிக்கணுமா? நீங்கள் ஒழிப்பீங்களா? உங்கள் கையில் வந்து ஒரு கத்தி இருக்குது, அது போடுன்னா நான் இல்லைங்க அப்படியே வச்சு நிற்பேன் கத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா அது ஏற்கனவே அந்த கத்தியில் சில என்ன இருக்குது, யாரோ கொலை பண்ண காரியம் அது உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோ. நீ கையை கத்தி வச்சுன்னா யாரை பிடிச்சிட்டு போவான்? போலீஸு அவங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ அது மாதிரி வந்து கத்தி இருக்கிற மாதிரி இது இன்னொரு ஆயுதம் உன் கையில் இருக்குது. என்னென்ன ஆயுதம்? பிசாசன ஆயுதம். என்னென்ன? அது 5 ஆயுதம். என்னென்ன ஆயுதம்? துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இதை வந்து என்ன பண்ணினேன் நீங்கள்? ஒடித்தனா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் ட்ரெஸ் எல்லாம் கைட்டு விட்டு போயிடுவீங்களா? இல்லை, உள்ளே இருக்குது. அதை என்ன பண்ண, ஆண்டவரே இதை என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இன்னிலேருந்து ஒழிச்சிட்டு நான் போகிறேன், இதை நான் எடுக்க மாட்டேன். இந்த 5 சுபாவம் என் கையில் ஏறி வச்சுக்கிறேன். இது அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது இருக்குதா இல்லையான்னு.
புரியுங்களா? போர்டுக்கு முன்னாடி வச்சுக்கணும். வார்த்தை அதான் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். அவர்கள் கைகளினால் என்ன பண்ணிட்டாங்க? கையில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. எங்கே இருக்குது வசனம்? உபாகம் 6:8 வாசிக்கும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக பாருங்க, அவைகளை உன் கையின் மேல் என்ன பண்ணிக்கோ? அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்க. இதெல்லாம் முக்கியமான காரியம். கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியா வச்சுக்கோ. அடுத்தது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும், வீட்டு நிலைகள் என்ன பண்ணு? உன் வாசல்களிலும். வாசல்களில் முக்கியமான கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது எழுதி வச்சுக்கிறது கரெக்டு. ஆனால் இது எழுதி வச்சேன்னா என்ன பண்ணுவோம்? யாரா வந்தால் ஐயோ புறவங்கிறது, அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே இந்த அம்மா கொடுத்து புறவங்கிறது வரும், அவங்க புறவங்க வர மாட்டான். ஐயோ பயப்படுவான் அந்த வசனத்தை வச்சு. அல்ல இல்லையா? நம்ம எது எழுதுன்னு நமக்கே தெரியாது. என்ன பண்ணுறோம்? புறங்கூறுதலையும் என்ன பண்ணா? நம்ம வீட்டினுடைய நிலை கால்களிலும் அப்புறம் வாசல் வழியாக என்ன பண்ணோம்? எழுதுவாயாக. அப்போ எதை எழுதி வச்சுக்கணும்? 10 கட்டளை இருந்தது ஆண்டு கொடுத்தாரு பாருங்க. அதெல்லாம் அதில் பொய்ன்னு காரியெல்லாம் இருக்கிறது. மற்றும் விரோதம், மற்ற மனைவி எடுத்துக்கொள்ளாத, மற்ற பொருளை எடுத்துக்காத, மற்ற பொருளை அபகரிக்காத, மற்றவங்க மேலே என்ன பண்ணாத, பொய் சொல்லாத, பொய் குற்றங்கள் பண்ணாத, அப்படியெல்லாம் எழுதி வச்சாரு பாருங்கள். இதெல்லாம் எழுதி கட்ட முன்னாடி வச்சு அடிக்கடி பார்க்கணும். நீங்கள் பார்க்கலன்னா அது உங்களுக்கு மரணம் சந்திக்கும் போது தான் தெரியும். மரணம் ஒரு நாள் நம்மளை சந்திக்கும். மரணம் விடுமாமா? விடாது. அதனால் ஒரு நாள் சந்திக்கும் போது அன்றைக்கி பார்த்துக்கலாம், அன்றைக்கி பார்த்தலாம் சொன்னி அன்றைக்கி நரகத்தில் போய் விழுந்த பிறகு இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அங்கே தான் கதறல் உண்டாகுது. அங்கே புழுக்களே சாகாது. நரகத்தில் புழுகு சாகணுமா சாகக்கூடாதா? சாகணும். ஆனால் புழுவே சாகாதுன்னு சொன்னான்னா அது எப்படியாப்பட்ட நரகம் இருக்குது யோசித்து பாருங்கள். அந்த புழு கடிக்கும் போது அதோடைய வேதனை ஜாஸ்தி. அது கடிக்கும் போது என்ன பண்ணோம்? வேதனை. அப்போ இவ்வளோ பெரிய வேதனை போய் சிக்கிக்கொள்ளாந்தான் இயேசு என்ன பண்ணார்? நீங்கள் அந்த வேதனைக்குள்ளே போகாதபடி இதெல்லாம் வசனத்தை எழுதி வச்சார். இல்லைன்னா வசனத்தை 3 வசனம் போதும் நமக்கு சபைக்கு. எத்தனை வசனம்? 1 மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து திருவந்த இடத்துக்கு போதும் அப்படின்னு எடுத்து அது பரலோகத்துக்கு போயிடலாம். 3 வசனத்தை எழுத வேண்டியது 66 புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாருன்னா இவ்வளோ வசனத்தை எதுக்காக எழுதி வச்சுக்கிறார்? ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வருவதுக்கு தான் எழுதினார். அல்லேலூயா. பூமியில் நம்ம நித்திய வாழ்க்கை கிடையாது. புரியுங்களா? இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக வச்சிருக்கிறாரு, பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்ம காலை முளைச்சி எழும்புகிற பூ மாலைன்னா ஆயிடுது, அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. புகைக்கு ஒப்பாக வச்சிருக்கிறார். புகையை பார்க்குறேன் கொஞ்ச நேரத்தை மறைஞ்சிடுது. இந்த வாழ்க்கைக்காக தன் ஆத்மாவை இழந்து ஆலயத்துக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று அதுக்கு பிறகு பொய், பித்தலாட்டம், சண்டைகள், போராமைகள், எரிச்சல்கள், தேவையில்லாத புறங்கூறுதல், அப்புறம் மற்றவர்கள் போட்டு கொடுக்கறது, மற்றவர்கள் சண்டை போட்டு வாங்கிறது, மற்றவங்களுடைய பணத்தை வாங்கி கொடுக்காது இருக்கிறது, இதெல்லாம் வரிகளை தேராது. ஆண்டவர் ஜட்மெண்ட்டில் கரெக்டாக நியாயம் தீர்த்துருவார். நீங்கள் இங்கே கடன் வாங்கிட்டு நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் நித்தியத்துக்கு போகவே முடியாது. ஒரு கடனே ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க கீழே ஆத்மாவை. அல்லையா? நீ போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஐகேக்கு, ராஜாக்கு சொல்கிறார், உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ணிக்கோ, ஒழுங்குபடுத்து, எங்கெங்கே கடவானு கொடுத்துரு. புரியுதுங்களா? போய் மன்னிப்பு கேட்குறதுல என்ன பண்ணிக்கோ, மன்னிப்பு கேளு. அதை வீட்டு காரியம். நம்ம இந்த வீட்டுன்றது சரீரம். புரியுதுங்களா? இதெல்லாம் வச்சுக்கணும் உள்ளே சுற்றிக்கின்னு காலத்தை ஓட்டினீங்கன்னா மரணத்தை நரகத்தில் போய் விழுந்துட்டு பிறகு அங்கே புருஷனும் காப்பாற்ற முடியாது, மனைவினாலும் காப்பாற்ற முடியாது, பிள்ளைகளும் காப்பாற்ற முடியாது, எந்த ஊழியக்காரன் கூட காப்பாற்ற முடியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சரீரத்தில் தான். அல்லையா? இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் ஏதோ போகிறோம் இப்படி நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றேன் நான். எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினான்னா, ஏதோ வந்தோம், ஒவ்வொரு வாரம் நம்ம புதிதாக்கினே இருக்கணும். 2025 முடியுதுன்னா உங்களுக்குள்ளே எந்த பொய் இருக்கக்கூடாது, எந்த கோபம் இருக்கக்கூடாது, எந்த எரிச்சல் இருக்கக்கூடாது, எந்த விதமான கலவை இருக்கக்கூடாது, யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போட்டு தள்ளிடக்கூடாது, யாருக்கு விரோதம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சத்துருவாக நேசித்திருக்கூடாது, சத்துருன்னு சொல்லிடக்கூடாது. சத்துருகளை நேசிக்க சொன்னார் ஆண்டவர். அல்லையா? யாருக்குள்ளே பகை இருக்கக்கூடாது. அல்லையா? யாரையும் உங்களை பார்க்கறது பிசாசை தான் நீங்கள் பகைக்கணும் தவிர எந்த மனுஷனையும் என்ன பண்ணக்கூடாது, பகை கூட. இயேசு சொல்லிட்டு போயிட்டார், உன்னை துன்பப்படுத்துறவங்களை என்ன பண்ணு, நீ என்ன பண்ண சொன்னார்? அப்படியே சொன்னார், உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை யாராவது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தா கூட அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆனால் அவங்களை எதிர்த்து நின்றும் ஆத்மா எழுந்து போயிடாத. அல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நித்தியம் என்பது என்றென்றைக்கும் வாழ வேண்டியது. இந்த 70 வருஷத்துக்கு நம்ம கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், உபத்து இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். அதெல்லாம் சகித்து ஆண்டவரே எனக்கு சகிக்கக்கூடிய கிருபை தாங்க. அல்லையா? என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் இந்த புருஷனால் என்னால் முடியல, எனக்கு கிருபை மட்டும் தாங்க, எங்கள் புருஷனை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லையா? ஐயோ அவன் இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிவிடு, தூக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண நம்ம முன்னே தூக்கிடுவார். அல்லையா? ஏன்னா தப்பான ஜெபம் ஆண்டவர் என்ன பண்ணல, சத்துருவே நேசிக்க சொல்லணும். புருஷனை எப்படி நேசிக்கணும்?
உனக்கு ஒரு புருஷன் இல்லை அப்படின்னா நீ மனம் திரும்ப முடியாது. ஒரு மனைவி இல்லைன்னா புருஷன் மனம் திரும்ப முடியாது. பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைங்க மனம் திரும்ப முடியாது. யாராவது நமக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணோம்? நம்ம செய்கிற குற்றங்களை நமக்கு சொல்லுவதுக்கு யாராவது வீட்டில் யாரா ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் நம்ம வளர முடியும். ஐயோ குற்றம் சொன்னது என்னை பார்த்தே சொல்லுகிறாரு. எல்லாமே நானே தெரியுறேன், அந்த பையன் பார்த்து தெரியாது, 2 பேர் இருக்கணும் பிள்ளைங்க. அவன் தெரியல உனக்கு, நானே ஏன் தெரியுதுன்னா ஆண்டு என்ன சொல்கிறாரு? நம்ம ஆண்டு பேசுகிறாருன்னா நம்ம வளரத்துக்காய் பேசுகிறாரு, நம்ம பரிசுத்தத்துக்காய் பேசுகிறார். நமக்கு யாராவது ஒரு கூட வச்சு நம்ம டச்சப் பண்ணினே இருந்தால் நம்ம வளர்ந்துருவோம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டு நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு ஒருத்தர் அடிக்கடிக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா நம்ம எங்கேயோ வளர வேண்டியதுக்காக இந்த மனுஷனை கூட வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள். அதிகமாக சவுலுடைய தாவீதுடைய மாமனார் என்ன பண்ணார்? மாமனாரே மருமகனை போட்டு தள்ளன்னு பிரயாசப்பட்டார். ஆனால் தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டார்? புத்தியிலையும் அறிவில் வளர்ந்துனே இருந்துட்டார். அல்லேலூயா. சரி, அந்த மாமனார் போயிட்டார் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நாள் நம்மளுக்கு மகனே எழுப்பிட்டான். அப்சலோம் எழும்பி அப்பாவை போட்டு தள்ளன்னு அவன் பிரயாசப்பட்டான். ஆனால் கருவா மரத்தை மேலே தொங்கின்னு செத்துனுக்கிறான். புரியுங்களா? யார் எதிர்த்தாங்களே தாவீதுக்கோ, ஆனால் எதிர்த்து தான் போயிட்டாங்க தவிர, ஆனால் தாவீது சவுலை நேசித்தான். தொங்கலுக்கு அர்த்து தான் எடுத்துன்னு வந்தால் தவிர கொலை பண்ணிக்க வேண்டிய சான்ஸ் இருந்தது. அப்போ தேவ அபிஷேகம் பெற்ற நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரும் மேலே நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உன்னால் முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா தாங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ண அவங்களுக்காக. அல்லேலூயா. எப்படியாவது உன் ஆத்மாவை நீ என்ன செய்துக்கணும்? 2025 தற்காத்து நம்மளால் முடிஞ்சது அடுத்த ஆத்மா. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த ஆத்மா நீங்கள் ஆலோசனை கொடுத்தா, ஐயோ நீ பாவம் செய்யாதே அப்படின்னு நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுப்பா, சண்டை போடக்கூடாது, நீங்கள் மற்ற மேலே என்ன பண்ணக்கூடாது, போட்டு கொடுக்கக்கூடாது, மற்ற கடன் வேணால் கொடுத்துடும். ஏன் இதெல்லாம் ஆலோசனை நம்ம கொடுக்க சொல்கிறேன்னா, சொல்ல தெரியுமா எதுக்கு? சொல்லுங்கள். நீங்கள் மற்ற கடன் வைப்போ ஒருத்தர் கடன் பட்டுக்கிறாங்க, இதுமாதிரி வாங்காதீங்க கடன், ஆண்டுகிட்ட கேளுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வளர்கிறதுக்காக சொல்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதுவுமே யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலை அப்படின்னா நீங்கள் வளரவே முடியாது. யாருக்காவது இயேசுப்பட்டு என்ன பண்ணிடணும்? நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா அப்போ நீ கோபத்தை ஸ்டாப் பண்ணுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. மற்ற நீங்கள் அவங்கள போட்டு தப்பாக சொல்கிற அப்படின்னா நீங்கள் நான் வளர்கிறதுக்காக. அதை தான் ஒரு ஆலோசனைக்காராக நம்மளை சபையில் வச்சுருக்கிறாரு இங்கே ஆள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்குறோம் வந்தோம்னா நம்ம நாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு டீச்சரு அவங்களுக்கு சொல்லித்தர டீச்சர் என்ன ஆகிறாங்க? என்னம்மா ஆகிறாங்க? தன்னைத்தான் திருத்திக்கின்னு சரியாயிடுறாங்க. புரியுங்களா? அவங்க சொல்ல அவங்கள என்ன பண்ண பிரில்லியண்ட்டாக மாறாங்க. அப்போ நீங்கள் பேச நீங்கள் என்ன மாறுவீங்க? ஆண்டோடைய வார்த்தையை நீங்களே பிரில்லியண்ட்டாக மாறுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் எங்களுக்கு புரிஞ்சுது? நீங்கள் அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல போதகரை கொடுத்துருக்கிறாரு, போதகர் அம்மாவை கொடுத்துருக்கிறாரு, அடுத்தது நல்ல சபை மூப்பர்களை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. நாளுக்கு நாள் 2025 ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, நான் மட்டும் இல்லைப்பா, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவருக்காக, எனக்கு தெரிஞ்ச மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி, ஜெபம் எதுக்கு பண்ணுறேன்னா அந்த பாவம்லாம் போவதுக்காக. அல்லேலூயா. ஜெபிக்க நம்ம சுத்திகரிப்பு உண்டாகுது. நாமே சுத்திகரிப்பு உண்டாகிடும். புரியுங்களா? சுவிசேஷம் அறிவிக்க நாமே நம்ம தெரிந்துடுறோம். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி நீங்கள் சொல்ல தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது. உன் ஆத்மாவையும் நீ தற்காத்துக்கிற, இன்னொரு ஆத்மாவையும் காக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுற? பிரயாசப்படும் போது உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்ப 2025 வருஷம். அதுதான் வாக்குத்தத்தம் உனக்கு. அல்லேலூயா. நீ இந்த வருஷம் வாழ்ந்தது இல்லை, புதிய வருஷத்தில் புதிதான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அது ஒரு ஆத்மாவுக்கு மட்டும் வாழணும். சும்மா சர்ச்சைக்கு புக்கு நோட்ஸ் இல்லாத வர்றது, அப்புறம் பைபிள் இல்லாத வர்றது, அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு வந்துடும் இல்லை. நீங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரணும். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி போகிறோமா? நல்ல வஸ்திரத்தை தரித்து கொண்டு 4 பேர் நம்மளை பார்க்குற அளவுக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அழகாக நம்மளை பார்த்தா, ஓ பரிசுத்தான்னு போகிறாரு, அவர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்லைனா கூட நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் பரிசுத்தம் காட்டுது. அல்லேலூயா. நம்ம போகும்போது அவங்களுக்கு திருட மாதிரி காட்டினா எப்படி இருக்கும்? இவரா இந்த ட்ரெஸ் இருக்கிற இவருக்கு தான் இருக்கும், அங்கே ஓடி வந்தா மனுஷன் இவராக தான் இருக்குன்னு நம்மளும் பிடிச்சின்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்குன்னு ஒரு கம்பெனிக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. இவங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா ஒரு டீட்டர் கூட என்ன இருக்குது? இவர் டீட்டர்னு டக்குன்னு சொல்கிறோம், அவர் டிக்கெட் கலெக்டர் அப்படின்றோம். அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம், நம்மளை யாராவது இவங்க சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்களா? யாராவது பார்த்து ஒரு இல்லை, நீங்கள் இங்கே வெளியே போனால் தெரியணும்ல. பஸ்ஸில் ஏறின பிறகு இவர் உண்மையாக யார்? ஒரு பாஸ்டாக இருப்பார்,
கடைசியாக ஒரே ஒரு அந்த இதை மட்டும் சொல்லிடுவார். 2 பேர் ஆலயத்துக்கு விட்டு வெளியே போனாங்களாம், ஒரு இளநீர் கல்ல போய் இளநீர் சாப்பிட்றதுக்கு. புரியுங்களா? அப்போ இளநீரை வந்து வெட்டின்னு இருந்தாங்க. ஐயா 2 இளநீர் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இளநீர்கார் வெட்டினே இருக்கும்போது ஒரு இளநீர் வெட்டின பிறகு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுருந்தப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் 2 பேர் சர்ச் எடுத்தாங்க, ஒருத்தர் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாரான். அந்த கலர் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுருந்தவர் அவர் தனியாக என்ன பண்ணார், இளநீர் வெட்டுறாரு. அவர் கூட்டின்னு போய் தனியாக நிற்க வச்சு கொஞ்சம் மாச்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாரான். அவர் கேட்டால் எதுக்குன்னு, ஏன்னா உங்கள்கிட்ட தான் நீ வீடு நீ கட்டாமல் பிடிப்பீங்க, ஏன்னா அவர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு தெரியுது, அவர்கிட்ட போய் எப்படி நான் கேட்க முடியும், அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு, ஆனால் உங்கள்கிட்ட தான் என்ன இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணோம், உங்களுடைய ஆவிக்குரிய ட்ரெஸ் என்ன பண்ணோம், பரலோகத்தில் வெண்மையாக தான் இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் வெண்மையாக என்ன பண்ணுங்கள், பழகிக்குங்க. அது போடும்போது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிலே கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்குது. கொஞ்சம் கரைப்பட்டவோட நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்ல, அது மாதிரி தான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பொய் வருது, சீக்கிரமாக ஜெபம் பண்ணியதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் எனக்கு என்ன வருது, கோபம் வருது, அதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் கோபம்தான், காயினுடைய கோபம் யார் மேலே வந்துருச்சு, ஆபேல் மேலே வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கோபம்தான், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் கடன் வாங்குகிறேன், இதுக்காக ஜெபம் பண்ணி இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன், நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கொஞ்சம் எனக்குள்ள என்ன இருக்குது, பலவீனம் இருக்கிறது, அதை நான் எடுக்கணும். கொஞ்சம் எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்கள், கொஞ்சம் விபச்சாரம் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் எனக்கு வேஸ்ட்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் நான் சினிமா பார்க்குறேன், அதுலேருந்து வெளியே வந்துடணும், கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் கட்டுக்கதையில் பார்க்குறேன், சீரியலை பார்க்குறேன், அதுலேருந்து நான் வெளியே வந்துடணும், இதெல்லாம் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகாது அப்படின்னு உட்காரும் போதே உனக்கு ஆவியான்னு பேசணும். அல்லையா? இல்லைங்க அவங்க பார்க்குறாங்க, நானும் கூட கொண்டாட உட்காந்து பார்த்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நீ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டில் அவங்க டிவி ஆஃப் பண்ணணும், டக்குன்னு பார்த்தா அந்த அம்மா வராங்க, டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், அந்த வீட்டுக்காரர் டிவி ஆஃப் பண்ணணும், நீங்கள் அவங்க கூட உட்காந்தீங்கன்னு நானும் பார்க்கன்னு சொல்லக்கூடாது. இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில் பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி தான் ஆண்டவர் சபை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் செபிக்கலாம், எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம், எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி உங்கள் தலைமையில் வைங்க பார்க்கலாம். கடைசி ஜெபம் ஆண்டவர் நமக்கு கடைசி வாரம் கடைசி சண்டே, ஹல்லேலூயா, இந்த வருஷத்தினுடைய கடைசி சண்டே வந்திருக்கிறோம். நான் வருவேன்னு எனக்கே தெரியாது, ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் ஏவி கொண்டே இருந்தார், எப்படியாவது நீ இந்த வாரத்துக்கு இந்த கடைசி வாரம் நீ போகணும்னு. அதனால் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். நம்ம இந்த வாரம் ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாம் தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே எனக்குள்ளே எந்த ஒரு கோபத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்களே சொல்லுங்கள், வாய்த்தறது நீங்கள் வாய்த்தந்து நீங்கள் சொல்லி என்ன பண்ணோம், கோபத்தை அழிக்கணும். ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர். மோசே ஒரு கோபக்காரனாக இருந்தார், ஆனால் அதே மோசே வனாந்தரத்துக்குள்ளே வரும்போது இயேசு சொன்னார், என் மோசே போல் சாந்த குணம் யாருமே இல்லைன்ட்டார். அந்த அளவுக்கு நம்ம சபைக்கு உள்ளே வந்துட்டீங்க, இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்க, தேவனுடைய பாதத்தில் வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களை தான் கோபத்தை அடக்கி எடுப்பார். ஓ ரிகாராபாலா ஷக்கலாதி ரிகாரபா, எனக்குள்ள எந்த கோபம் வேண்டாம் ஆண்டவரே, எந்த எரிச்சல் வேண்டாம் ஆண்டவரே, எந்த விபச்சார சிந்தனைகள் வேண்டாம் ஆண்டவரே, எந்த வேசித்தன சிந்தனை வேண்டாமாப்பா, எந்த கடன் தொல்லை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷக்கலாதி நிகாரபா, எந்த போராமைகள் எனக்கு வேண்டாம், எந்த கசப்புகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். எனக்குள்ள அன்பு வைக்கும் ஆண்டவரே, அன்பின் ஆவியை ஊற்றுவீராக, அன்பின் ஆவியை ஊற்றுவீராக, கிருபையின் ஆவியை ஊற்றுவீராக, இரக்கத்தின் ஆவியை ஊற்றுவீராக, பலத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஓ ரபாலா ஷக்கா லாதேரிகா ரபா, ஒரு வல்லமையின் அபிஷேகம், ஒரு வல்லமையின் அபிஷேகம் இப்போது இறங்கி வரட்டும், இப்போது இறங்கி வரட்டும். இந்த சரீரத்து மேலே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நுகங்களை முறிக்கக்கூடிய வல்லமை. ரபா ரபா ரீகா ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா ஈ ரகாலா தைரிகா ரபா. ஆண்டுடைய மகிமை இந்த கடைசி வாரத்தில் உன்மேல் ஊற்றுகிறார். மகளே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை 2025 செய்வேன். என்னை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நம்பு மகளே, என்னை நம்பி விசுவாசி. இயேசுவை நம்பு, இயேசுவை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றிக்கொள். உன் படிப்பு காரியத்தை அவர் நிறைவேற்றுவார், உன் வீட்டு காரியத்தை அவர் நிறைவேற்றுவார், உன் வேலை காரியத்தை அவர் நிறைவேற்றுவார், உனக்கு நல்ல வீட்டை கட்டி தருவார். இயேசு அழகு உள்ளவர், இயேசு உன்னை அழகு பார்ப்பார். அப்பா ரபாலா பராதனகா லாதனிக ரபா. ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேலே விசுவாசம், அவர் மேலே உறுதியான ஒரு விசுவாசம்.
கபா 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 கபா. ஒரு அழகான கல், அழகான ஆசீர்வாதமான கர்த்தருடைய ஆவியான உன்மேல் இறங்குகிறார். ஆவியான இறங்கி வருகிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. கபா 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 கபா. ஓ ரபலா ஷக்கல் அதினா. உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாத, நோயை குறித்து கவலைப்படாத, வியாதிகள் குறித்து கவலைப்படாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. 2025 வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இந்த சபைக்கு நிறைவேற்றுவீராக, சபைக்கு நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையை நடத்திய போதகரை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. கையை திடப்படுத்துங்க. அவர் கையை திடப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தும்படியே செபிக்கிற துணைவியாரை பலப்படுத்துவீராக, அவர் பிள்ளையை பலப்படுத்துவீராக, சபையாரை பலப்படுத்துவீராக, உற்றார் உறவினரை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் 3 சபைகளும் சிரமமாக சீர்படுத்த உதவி செய்வீராக. 3 சபைகளும் சத்தியங்கள் பெருகட்டும், வசனங்கள் பெருகட்டும், ஜெப ஆவி பெருகட்டும். 2025 வருஷம் சபை வளர்ந்து பெருக நீ உதவி செய்வீராக. சபையுடைய தேவையில் கட்டி நிறைவேற்ற ஒரு 1000 பேர் உட்கார அளவுக்கு ஆண்டவரே நல்ல இடங்களை தந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்வீராக. இப்போது கட்டப்போகிற அந்த சபையும் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் கை நிறைய பணத்தை கொடுத்து கட்டத்தக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உலகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், அப்போது இவங்களெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்பட சொல்லப்பட்டது போல நீர் அப்படியே செய்வீராக. இதனால் அடியானையும் அடியான வந்த அருமையான இயேசுவை எங்களை பலப்படுத்துவீராக. 2025 எங்கள் ஊழியங்கள் பழுகி பெருக அடியாளையும் பலப்படுத்துவீராக, மகனை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். அற்ப பிரயோஜனமல்ல ஊழியக்காரன் நான். பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். நீ சபையோடும் மக்களோடும் பிள்ளைகளோடும் நீர் பேசியிருக்கிறீர். பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட இந்த ஒரே வாழ்க்கை எங்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் யாருக்கும் கொடுத்து விடாதபடிக்கு எங்களுடைய கரத்தில் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தை தருவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு இருக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.